Hi friends, today I discuss about the hypokalemia. Hypokalemia is a metabolic disorder that occurs when the level potassium in the blood drops down. ஹைப்போகலிமியான்னு சொல்கிறது பொட்டாசியம் லெவல் பிளட்டில் கம்மியாகிறது தான் ஹைப்போகலிமியா. இப்போ ஹைப்போ மீன்ஸ் டிக்ரீஸ் லெவல். எதுக்காக இந்த பொட்டாசியம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நரம்புக்கும் மசில் செல்ஸுக்கும் இந்த பொட்டாசியம் தேவை. குறிப்பாக ஹார்ட் பம்பிங் இந்த மாதிரி எல்லாம் மெயினாக இது பார்ப்பாங்க. ஸோ நார்மல் லெவல் பொட்டாசியம் 3.5 to 5.1 MEq/L. Hypokalemia means level lower than 3.5 MEq/L. ஓகே, தென் இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டயரிட்டிஸ் மெடிகேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓவராக எடுக்கும்போது இந்த பொட்டாசியம் லெவல் கம்மியாகும். தென் செகண்ட் ஹைப்பர் அல்ட்ரோஸ்டிரோனிசம். தென் தேர்டு ஒமிட்டிங் டயரியா, அது ஓவர் டயரியா ஒமிட்டிங். தென் குரோனிக் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ரொம்ப டேமேஜ் அந்த கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பொட்டாசியம் லெவல் பிளட்டில் கம்மியாக இருக்கும். தென் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வேர்வை மூலமாட்டும் அதிகமாக வெளியில் போகுது பொட்டாசியம். தென் வாட்டர் இன்டாக்சிகேஷன். தென் ப்ரொலாங்டு நாசோகாஸ்ட்ரிக் சக்ஷன் அதிகமாட்டு ஃப்ளூயிடை வெளியில் எடுக்கும்போதும் இந்த பொட்டாசியம் லெவல் பிளட்டில் கம்மியாகுது. தென் இங்கே மெயினாக மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி அக்வர் ஆகும்போதும் இந்த ஹைப்போகலிமியா உண்டாகுது. இதுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தா, ரிதம், ஹார்ட்டில் உள்ள ரிதம் அப்நார்மலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு கான்ஸ்டிபேஷன். தென் தேர்டு ஃபெட்டிக், ரொம்ப டயர்டு மாதிரி ஃபீல் ஆகுவாங்க. தென் ஃபோர்த்து மசில் வீக்னஸ் அண்டு ஸ்பேசம், மசில் எல்லாம் இறக்க பிடிச்ச மாதிரி இருக்கும். தென் நாசி அண்ட் வாமிட்டிங், வாந்தி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். தென் இன்க்ரீஸ் யூரினரி அவுட்புட்டு, யூரின் அவுட்புட்டு அதிகமாக இருக்கும். லேப் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சிரம் பொட்டாசியம் லெவல் அதில் டிக்ரீஸ் ஆகிருக்கும். தென் அதர் டெஸ்டஸ் சிரம் மெக்னீஷியம் பார்ப்போம். திரும்ப இசிஜி, தென் அல்டோஸ்டிரோனால் லெவல். மேனேஜ்மெண்ட் ஹியர் மைல்டு ஹைப்போகலிமியா கிவ் ஓரல் பொட்டாசியம் சப்ளிமெண்ட். மைல்டாக ஹைப்போகலிமியா இருந்தால் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம்? ஓரலாக பொட்டாசியம் கொடுக்கலாம். சிவியராக இருந்தால், இந்த கேஸுக்கு சிவியராக இருந்தால் என்ன பண்ணணுமா? ஐவியாட்டு கொடுக்கணும், இன்ட்ராவீனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸ். தென் ஸ்விட்ச் ஓவர் டு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரிட்டிஸ். த பேஷண்ட் இஸ் ஆன் டயரிட்டிஸில் இருந்தால், இப்போ டயரிட்டிஸ்னா யூரின் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு மெடிசின் கொடுப்பாங்கல்ல, அது ஓவராக இருந்தால் என்ன செய்வாங்க? அதை அவாய்ட் பண்ணணும். தென் நர்சஸ் இன்டர்வென்ஷன். த நர்சஸ் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மானிட்டர் த சைன் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் பிளேஸ் த பேஷண்ட் ஆன் கார்டியக் மானிட்டர். கார்டியக் மானிட்டரில் வைக்கணும். பேஷண்ட்டை என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். தென் மானிட்டர் எலக்ட்ரோலைட் வால்யூம்ஸ். தென் அட்மினிஸ்டர் பொட்டாசியம் சப்ளிமெண்ட் orally IV. Then oral potassium supplement should not given empty stomach. வெறும் வயிற்றில் என்ன கொடுக்கக்கூடாதான்? பொட்டாசியம் கொடுக்கக்கூடாது. அட்வைஸ் பண்ணணும். என்னது அட்வைஸ்? டு டேக் வித் ஜூஸ் ஆர் அனதர் லிக்யூட் டியூ டு இட்ஸ் அன்பிளீசன்ட் டேஸ்ட். பொட்டாசியம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ஸோ அதுக்கு கூட எது டேக் பண்ணணுமா? ஜூஸ். வென் பொட்டாசியம் இஸ் ஆடட் to an IV solution, rotate and mix the solution, ensure the potassium is distributed evenly. IV எடுத்து கொடுக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். Then maximum recommended infusion rate 5 to 10 MEq/hour. ஒரு மணிக்கூரில் 5லேருந்து 10 MEq வரை கொடுக்கலாம். Exceed கூடுதலாக 20 MEq. If the patient is diabetes,
என்ஷூர் த டேக்கன் டயரிட்டிஸ் பொட்டாசியம் ஸ்பேரிங். எது பேஷண்ட்டுக்கு போகுது அதை வந்து என்ஷூர் பண்ணணும். பொட்டாசியம் தான் போகுதா டயரிட்டிஸ் ஆட்டு அந்த மாதிரி அதை பார்க்க வேண்டியிருக்கும். தென் இன்ஸ்ட்ரக்ட் த பேஷண்ட் ரிகார்டிங் த ஃபுட் தட் ஆர் ரிச் இன் பொட்டாசியம். பொட்டாசியம் எதில் இருக்கும்? ரிச் ஃபுட்டு, பனானா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் பொட்டாசியம் இருக்கும். அதை வந்து பேஷண்ட்டுக்கிட்ட எடுக்க சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.